சப்பாத்தி கூட இந்த கிரேவியும் அதுல இருக்க வெங்காயமும் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா? பேன் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் வந்து 2 வெங்காயம் எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் சேர்த்து அதிக நேரம் வதக்க வேண்டியது இல்லை. இது லைட்டா ஒண்ணும் பாதியமா வதக்கி எடுத்தா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிருக்கேன், இதை சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்க, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். 2 தக்காளி எடுத்து நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன், இதை சேர்த்துடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் 4 கட் பண்ணிருக்கேன். புளிப்பு இல்லாம கெட்டி தயிர் இதுல இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்துருங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதை வந்து மீடியமான தீயில ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். பார்க்கலாம், கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இது கூடவே நம்ம லைட்டா வதக்கி வச்ச வெங்காயம், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். பாருங்கம்மா, 1 நிமிஷத்துக்கு கிட்ட வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தா போதும். பொடியை நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான்.